தங்களுக்கு தேமுதிக உறுப்பினர்களால் பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகியுள்ளதாக கூறி சட்டசபையை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டசபையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடந்து வருகிறது. இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க சட்டசபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் கடுமையாக விமர்சனம் செய்தார். இதற்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது தேமுதிகவினருக்கும் திமுகவினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் திமுக உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாகவும் தங்களுக்கான இருக்கைகளை ஒரே வரிசையில் அமைத்து தர வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் கூட்டத்தொடரை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாகவும் திமுக சட்டசபை கட்சித் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்தார். தேமுதிகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை கேலி செய்து கிண்டல் புரிந்து விமர்சனம் செய்து அவர் பேசிய காரணத்தால் திரு துரைமுருகன் அவர்களும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உறுப்பினர்களும் அதை ஆட்சேபித்து குரல் எழுப்பிய நேரத்தில் தேமுதிகவை சார்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களை கிண்டல் புரிந்து கேலி செய்து கூச்சல் போட்டு அவரை பேச விடாமல் தடுக்கின்ற முயற்சியிலும் ஈடுபட்டார்கள். அதற்கு பிறகு வெளிநடப்பு செய்யக்கூடிய திமுக கழகத்தினுடைய உறுப்பினர்களை வெளியே செல்லாமல் தடுக்கின்ற முயற்சியிலும் ஏன் வேஷ்டியெல்லாம் அடித்துக்கொண்டு தாக்க முற்படுகிற முயற்சிகளும் ஈடுபட்டார்கள். வெளிநடப்பு செய்யக்கூடிய நேரத்தில் கூட பாதுகாப்பாக எங்களால் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே இதை தவிர்க்கின்ற வகையில் நீங்கள் இடங்கு ஒதுக்கி தருகிற வரையில் நாங்கள் அவைகளை கலந்து கொள்ள மாட்டோம் என்ற ஒரு முடிவினை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகு கூட இன்னும் அந்த அவையில் இடம் ஒதுக்கி தரப்படாத காரணத்தால் இன்றைக்கு நாங்கள் இந்த அவைகளை கலந்து கொள்ளவில்லை என்ற முடிவெடுத்து நாங்கள் வெளியேறியிருக்கிறோம். திமுக சட்டசபை தலைவர் ஸ்டாலினின் புகாருக்கு மறுப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், திமுகவினர் தேமுதிகவினர் மீது வேண்டும் என்றே புகார் கூறுவதாகவும், விஜயகாந்த் திமுகவின் வரலாற்று தவறுகளையே சுட்டிக்காட்டி பேசினார் என்றும் விளக்கம் அளித்தார். தேமுதிகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களை தாக்க வருவதாக அவர்கள் சொல்வது உண்மைக்கு புறம்பானது. உண்மையில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் பேசி முடித்த பிறகு திமுக கழகத்தை சேர்ந்தவர்கள் அதனுடைய கட்சி தலைவரோ துணைத் தலைவரோ விளக்கம் கேட்கின்ற முறையில் எழுந்திருக்கலாம். அந்த அளவுக்கு கூட அவர்கள் பொறுமையாக இல்லாமல் வேண்டுமென்றே எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்களை பேச விடாமல் தடுத்தார்கள், கூச்சல் போட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் வாயால் சொல்லக்கூடாத சொற்களால் அர்ச்சனை செய்தார்கள். இதனிடையே திமுகவினருக்கு சட்டசபை விதிகள் படி முறையாகத்தான் இருக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று சபாநாயகர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்.